இந்த வீடியோவில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸோட கஸ்டமர் ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இது என்னென்னா, அவங்க ஆன் பண்ண உடனே சிக்னல் வருது, சிக்னல் வந்து ஃபைல்டுன்னு வருது. இதுதான் கஸ்டமர் சொன்னது. நம்ம நேரில் போய் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இந்த ப்ராப்ளம் தான் வந்தது எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸு. அவங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் வந்து இதுமாதிரி டிவி பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் என்னமோ வாய்ஸ் வந்துக்கிட்டே இருந்ததுங்க, அதனால் ரீசெட் அவர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேங்களா, அவர் ரீசெட் பண்ணாரா இல்லைன்னு நம்ம நேரில் பார்க்கல. அவர் சொன்னது இது தான், வாய்ஸ் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்ததுங்க, எதில் பண்ணாலும் வாய்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது, அதனால் ரீசெட் பண்ணோடனே இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபோனில் கேட்டோம். ஃபோனில் கேட்க சொல்ல, என்ன ரீசெட் பண்ணால் சரியாயிட போது, சிக்னல் அவர் இல்லை சிக்னல் இது ரேஞ்ச் வந்து மாற்றி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ திரும்ப ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணுறோம். ஆண்ட்ராய்ட் டிவின்னு ஒரு இது லோட் ஆகுது. எப்பவுமே ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் லோட் ஆகுது நம்மளுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடும். ஆனால் இது ஆனோடனே இந்த ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனில் நம்மளுக்கு வந்து நிற்கிது. ஓகேங்களா, ஸோ ரீசெட் பண்ணி இருக்கிறாங்க மேக்ஸிமம். ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வந்தோன்னா இது ஸ்கிப்பு கொடுத்துடலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து செட்டப்பு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் செலக்ட் பண்ணி இதுவும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனில் இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணினே இருங்க, அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ப்ரிப்பரிங் சேனல் ஸ்கேன் வருது. இதில் தான் நம்மளுக்கு சிக்னல் வரும், அந்த ஃப்ரீக்வன்சி SE7 TP11 அந்தமாரி வரும். ஓகேங்களா, அதுதான் நெக்ஸ்ட் வரப்போகுது. காஞ்சிபுரத்தில் ஏர்டெல் டிடிஹெச் சர்வீஸ் பண்ணிடுவோம். ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் பண்ணிட்டுருவோம். கால் பண்ணுங்கள் 8489011547, வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா 9585006736. எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9585006736. ஆல் டிடிஹெச் சர்வீஸ் வித்தின் 1 ஹவர்லையும், ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வந்து வித்தின் 1 ஹவர்லையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ கால் பண்ணுங்கள், உங்கள் சர்வீஸை ஒரு 1 ஹவரில் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து என்ட்ரி பாயிண்ட், இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, அப்படியே ஜஸ்ட்டு டவுன் பண்ணிக்கினே வாங்க, லாஸ்ட்டாக சேவ் கொடுங்க. ஓகேங்களா, எந்த ஆப்ஷனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல. டவுன் பண்ணிக்கினே வந்து லாஸ்ட்டாக சேவில் ஓகே கொடுங்க. சேவிங் டேட்டா ப்ளீஸ் வெயிட்னு வருது. சரிங்களா, சேவிங் டேட்டா ப்ளீஸ் வெயிட்னு வருது. அப்படியே லோட் ஆகிட்டே இருக்குது. பார்ப்போம் அடுத்த ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு சிக்னல் வரும். சிக்னல் வந்து நம்மளுக்கு ஓகே ஆகணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 5 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓகே ஆகிடும். சிக்னல் லாக் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரணும். ப்ராப்ளம் இல்லாத பட்சத்தில் எப்படி வரணும். ஓகேங்களா, இப்போ SE7 TP11 வருது. நம்ம SE7 TP11 கொடுக்கலாம், TP12 கொடுக்கலாம். ரெண்டு இதில் எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம TP11 கொடுப்போம். கொடுத்தவொடனே பாருங்கள், கொடுத்தவொடனே அடுத்த ஒரு 2 செகண்டில் ஃபைல்டுன்னு வருது. திருப்பி ப்ளீஸ் வெயிட்னு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகுது. லோட் ஆகி ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் போயிட்டுனா ஃபைல்டுன்னு வந்துடுது. இப்படி வரக்கூடாது. நமக்கு நார்மலாக எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, லோட் ஆகிட்டு சிக்னல் லாக் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா சேனல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் ஹோம் பேஜ் வந்துடும். ஹோம் பேஜை போய் நம்ம சேனல் வச்சாலும் சரி, இல்லை யூடியூப் அந்த மாதிரி எப்படி போனாலும் சரி, அப்படி தான் நம்மளுக்கு நார்மலாக வரணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா வரவே மாட்டேங்குது, ஃபைல்டில் அப்படியே நிற்குது. எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்ன்றது ஒரு ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ். ஓகேங்களா, நார்மல் செட்டாப் பாக்ஸை விட இது வந்து ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸு. இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், நம்ம மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், இல்லை ரொம்ப அடிக்கடி ஹேங் ஆகுது, இல்லை ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம ரீசெட் பண்ணுவோம். சேம் அதே தான் இதுலேயும். எதனா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இதில் ரீசெட் தான் பண்ணோம். ஆனால் இதில் ரீசெட் ஆப்ஷனே வராது. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வர சொல்ல எல்லாம் முடிச்சா தானே நம்மளுக்கு உள்ளே போய் ரீசெட் பண்ணுறதுக்கு. இதில் நம்மளுக்கு உள்ளே போல் நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரீசெட் பண்ணலாம். நம்ம ஃபோனில் எப்படி ஹார்ட் ரீசெட் பண்ணுறோமோ அதேமாதிரி இந்த ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரீசெட் பண்ணலாம். ஹார்ட் ரீசெட் எப்படி தான் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர் பட்டன் இருக்குது பாருங்கள், பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. செட்டாப் பாக்ஸை வந்து ஆஃப் பண்ணுறங்க, ஆஃப் பண்ணிட்டு பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, நல்லா கவனிச்சிங்க, நல்லா கேட்டுங்க. செட்டாப் பாக்ஸை ஆஃப் பண்ணுறங்க, டிவி ஆன்லேயே இருக்கட்டும். செட்டாப் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்து ஆன் பண்ணுங்கள் செட்டாப் பாக்ஸை. நல்லா புரியுதுங்களா? டிவி ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, செட்டாப் பாக்ஸை ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. டிவி ஆன்லேயே இருக்கட்டும், செட்டாப் பாக்ஸை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பவர் பட்டனில் கையை வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்து செட்டாப் பாக்ஸை ஆன் பண்ணுங்கள். செட்டாப் பாக்ஸ் சுவிட்சை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ண உடனே நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ நீங்கள் அதிலேருந்து கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிவியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீபூட் சிஸ்டம்னு ஒன்று வரும். அது வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விரல் எடுக்கவே கூடாது. ஓகேங்களா, ஸோ செட்டாப் பாக்ஸ் ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்து செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு டிவியில் வந்து ரீபூட் சிஸ்டம் நவுன்னு ஒரு ஆர்டர் ரீசெட் மெனு வரும். ரீபூட் சிஸ்டம் நவு, ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்னு சொல்லிட்டு அந்த மெனு வர வரைக்கும் நீங்கள் லாங் ப்ரெஸ் இப்போ பாருங்கள், நான் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இன்னும் எதுவுமே வரல. அந்த மெனு வர வரைக்கும் நம்ம அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து சிம்பிள் ஸ்டெப்பு தான். மொபைல்லையாவது 2-3 பட்டன், பவர் பட்டனு, வேல்யூம் பட்டனு, இதில் ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் பவர் பட்டன் வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா, இதில் எனக்கு டிவியில் சரியாக தெரில. ரீபூட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட். உங்களுக்கு பெரிய டிவியில் நல்லாவே தெரியும். இது CRT டிவின்றதுனால அது சரியாக தெரில. பட் இந்த ஆப்ஷன் தான் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்.
அதில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிடும். இது ஆல்ரெடி நான் ரீசெட் கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கல. ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்லேயே எனக்கு ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தெரியும். பெரிய டிவியில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது சின்ன டிவி சிஆர்டி டிவின்றதுனால இப்படி தருது. 3வது பாருங்கள், ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்னு இருக்குது. அதை வச்சு ஓகே கொடுங்க. ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் ஆகிடும். ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் கொடுத்துட்டு ரீபூட் சிஸ்டம் ஒன்று கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், 3வது ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆப் வேறு டவுன் ஆகிருக்குல்ல, அதேமாதிரி நான் டவுன் ஆகிற கொடுத்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் கொடுத்துட்டேன். எஸ் ஆன் நோன்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டோடனே அவள் தான், ஏன்னா நான் ஆல்ரெடி ரீசெட் பண்ணதுனால எனக்கு பெருசாக டைம் எடுக்கலை. இப்போது ரீபூட் சிஸ்டம் ஒன்று கொடுக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அந்த ரீபூட் சிஸ்டம் நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ பாக்ஸ் ரீஸ்டார்ட் ஆகுது. திரும்ப முதல்ல இருந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது. இந்த ப்ராப்ளம் தான் இல்லை, நீங்கள் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெட் ஆப்ஷன் தான். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமும் சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்பப்போ ஆஃப் ஆகும், அந்தமாதிரி ப்ராப்ளமும் சரி, இல்லை எதனா ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் சரி, பாக்ஸ் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த பவர் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. செட்டாப் பாக்ஸை ஆஃப் பண்ணுறங்க, ஆஃப் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்து செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணுங்கள். எப்போ விரல் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீபூட் சிஸ்டம்னு ஒன்று அந்த மெனு வரும், அது வரைக்கும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் கிளியராகவே சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி ஒரு ரீசெட் பண்ணுற ஆப்ஷனும் சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து மெனு வருது. செட்டப் யுவர் டிவி, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வருது, இதை ஸ்கிப் பண்ணுருவோம். அப்புறம் நம்ம இன்டர்நெட் கேட்குது, அதையும் ஸ்கிப் பண்ணுருவோம். அப்புறம் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடுத்தடுத்து ஸ்டெப்பு போகும். ஆட்டோமேட்டிக் ப்ளீஸ் வெயிட், வி ஆர் செட்டிங் அப் யுவர் ஃபோன் வருது. வி ஆர் செட்டிங் அப் யுவர் அப்படின்னு சொல்லிட்டு வருது, லோட் ஆகிட்டே இருக்குது. அடுத்து வந்து நம்மளுக்கு அந்த SC7 எல்என்பி அதெல்லாம் ஒரு எல்என்பி செட்டிங்ஸ்லாம் வரும். அப்புறம் SC7 TP11 சிக்னல் செட்டிங்ஸ் லாஸ்ட்டாக வரும். கொஞ்சம் லோட் ஆகும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீசெட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும். ஓகேங்களா? டைம் அதிகமாகவே எடுக்கும் ஃபஸ்ட் டைம் ரீசெட் பண்ணிங்கன்னா. ஆல்ரெடி ரீசெட் பண்ணியதே திருப்பி ரீசெட் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்என்பி டைப் இதெல்லாம் வரும். இதில் நீங்கள் எதுவுமே பண்ணதில்லை, எதுவும் லாஸ்ட்டாக கீழே டவுனில் வந்து சேவ்னு கொடுங்க. சேவிங் டேட்டா ப்ளீஸ் வெயிட்னு வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே அடுத்த ஸ்டெப்பு போகும். சரி, இதில் பாக்ஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாக்ஸ் தாங்க மாற்றுற மாதிரி இருக்கும். ஆண்ட்ராய்டு எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸு உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிபியூட்டரு, இல்லை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டு, இதில் முன்னே சொன்னது தான் SC7 TP11 இல்லை TP12 எது வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்தோடனே பாருங்கள் ஃபெயில்டுன்னு வருது. ஸோ பாக்ஸு தான் ப்ராப்ளம். இது பாக்ஸு தான் மாற்றி ஆக வேண்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணால் நார்மல் பாக்ஸ் ஒன்று போட்டு பார்த்தேன். நார்மல் பாக்ஸ் போட்டு பார்த்தா பக்காவாக வருது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தமாரி ப்ராப்ளம் வந்தாலே எல்லோரும் ஃபஸ்ட்டு என்ன நினைப்பாங்கன்னா, மேலே வந்து ஆண்டனா ப்ராப்ளம், சிக்னல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிக்னல்லாம் இல்லை, சிக்னல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் நார்மலாக யூஸ்வலாக வர டவுட்டு தான் இது. சிக்னல் ப்ராப்ளம், டிஷ் ப்ராப்ளம், ஒயர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? வேறு எதனா பாக்ஸ் போட்டு பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நான் நார்மல் பாக்ஸ் போட்டு பார்த்தேன், ஹெச்டி பாக்ஸ் போட்டால் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளுக்கு பாக்ஸு தான் ப்ராப்ளம். பாக்ஸு ப்ராப்ளம்ன்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை மாற்றலாம். ஓகேங்களா? ஸ்வாப் பாக்ஸ் தான் நம்ம மாற்ற முடியும். ஸ்வாப் பாக்ஸ் உங்களுக்கு டெக்னீஷியன்கிட்ட கேட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அவைலபிளாக இருக்குன்ற பட்சத்தில் உடனே கிடச்சிரும். இல்லை கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்கிறதுல ஒரு 1 வீக், ஒரு 10 days அந்தமாரி கூட டைம் ஆகலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ ஸ்வாப் பாக்ஸ் பண்ணுறதோ, இல்லை எப்படி அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் ஆஃபீஸில் இல்லை வர டெக்னீஷியனுக்கு கேட்டிங்கனால எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்க பட்சத்தில் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். சர்வீஸாக இருந்தாலும் சரி, நியூ கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஆல் டீட்டெயில்ஸ் ரீசார்ஜும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து சொல்லிட்டேன். இது சரியாகலை அப்படின்ற விஷயத்தில் பாக்ஸாக மாற்ற வேண்டியது.